ஐயா மக்கள் இல்ல, நம்ம நினைச்சுப்போம். நம்ம நெடுநாம விட்டுருப்போம், எப்ப பார்த்தாலும் ஐயா ஐயா. அதெல்லாம் கிடையாது. மன சுத்தம் தான் முதல்ல, வாக்கு சுத்தம் தான் என்னது முதல்ல. மற்றவங்களை இம்சிக்காம, மனம் செயல் வாக்குனால இம்சிக்காம இருக்கிறோனால என்ன உயர். இப்படிப்பட்டவர்கள் தான் யார்? மேலான மக்கள். அந்த மெய்யான சான்றோர்களை மனதிலே எண்ணிக்கொண்டு ஐயா வைகுண்டம் சொல்லுகின்றார். அங்கு போன உடனே தேவர்கள் எல்லோரும் மனமகிழ்ந்து ஐயாவை வணங்கி குவித்து வாழ்த்தி நின்றார்கள். வந்தாயோ மகனே என்று மகாலட்சுமி மகிழ்ந்து கொண்டார். நாராயணரும் ஆவி சேர்த்தார். சிவம் மற்றும் தெய்வர்கள் எல்லாம் புகழ்ந்தார்கள். இந்த உலகத்துல இப்படி ஒரு தவத்தோனை காண்பது, அதுவும் கலியுகத்திலே சிவனால் கூட தவம் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கலி நட்டிகட்ட நாரதரும் கலின்னு சொல்றார். அப்ப அப்படிப்பட்ட இந்த கலியுகத்திலே ஒருவன் மன அவதாரம் எடுத்து வந்து இந்த தவத்தை செய்தா அப்படின்னு சொன்னா இவர் தான் தவத்தோன் அப்படின்னு புகழ்ந்தார். பூலகத்திலே மறுமுறை போல பொன்மேனி கூட்டை பொதிந்து மணிமேடை கட்டி தென்மேனி சார்ந்தோர் திருநாள்முறைகளை வழி வழியாக நடத்தி வருகின்றார். அது மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய தெய்வமாதர்கள் அவர் சொன்ன மாதிரிதான் நடந்திருக்கிறார். இருந்தாலும் ஐயா அவர்களுக்கு யாரு கடமை இல்லையா? அப்ப எங்களுக்கு உள்ள இயல்பை தர வேண்டும் ஐயா அப்படின்னு அவருடைய நினைவினாலே கொஞ்சம் தீரமாக இருந்தாலும் அப்படி வாழ்த்து வருகிறார். இப்படி அந்த முறை போல அகமகிழ்ந்து எல்லோரும் பாரிலே இருக்கின்ற போது வந்தாரே மகன் வைகுண்டன். அந்த மகனை வரவழைத்து நாராயணமூர்த்தி கற்கின்றான் தகப்பன். மகனே, கூட்டமணியே, கோகுலமே, ஆண்டமணியே, நான் சொல்றதை கேளப்பா. நீ இத்தனை நாளும் உலகத்திலே போயிருந்து நடத்திய முறைகள் என்ன சொல்லப்பா அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த வைகுண்டராஜர் சொல்றார், அப்பா நீ சொன்ன மாதிரி 6 வருஷம் அதிக தவம் புரிந்தேன், நித்தம் திருநாள் கண்டேன், நேரிழமாருக்கு புத்திரரை சேர்த்து கொடுத்தேன். இந்த உலக முறைப்படி மனுமுறை போல கொடுக்கல் வாங்கல் முறை பேசி திருமணம் செய்து கொண்டேன். கோலமணி மாதருக்கு கோடிவர வஸ்துவரை தேடி கொடுத்து தேச கரி நாடு வழிவதற்கான யாமங்களை கூறிவிட்டேன் தகப்பனே. கோத்திரமும் கண்டேன், கூறி வைத்த லக்கிலே வந்தேன் அப்பா. அங்க எல்லாம் சிறப்பு, எல்லாம் நலம். அப்ப அங்க இருக்கும் அப்படின்னு நான் இருந்திருந்தா இந்த வைகுண்ட பதியை சிறப்பை நான் கண்டிருக்க மாட்டேன் அப்படின்னு ஐயா வைகுண்டமானவர் இந்த பூலோக வாழ்வை விட அவர் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த மேலோக சிறப்பு பெரிதுன்னு சொல்றார். அவர் சும்மா காதுல கேட்டுட்டு ஐயா செய்யல, எதுவுமே சொல்லல. ஐயா சொல்லுவா இல்லையா, பூலோக பங்கதுதா பொருத்தமில்லை என் மகனே, பரலோக பங்கதுதா பகுதி உண்டு என் மகனே. இந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறார்? திட்டவட்டமாக அதை அனுபவித்து சொல்றார். ஒரு வாசகத்தை கேட்டுட்டு சொல்லல. அப்பா நான் அங்கே நல்ல சிறப்புன்னு அங்க இருந்திருந்தா, எங்க பூலோகத்துல இருந்திருந்தா நான் இந்த வைகுண்டம் வந்திருக்க மாட்டேன். இந்த வைகுண்டம் அதை விட என்ன சிறப்பு. அதனாலதான் ஐயா அதை பார்த்துட்டு இதையே கம்பேர் பண்ற. உலகம் பெருசா, பரலோக வாழ்வு பெருசா, அதுதான் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லி நமக்கு என்ன பண்றாரு, திரும்ப திரும்ப அதை சொல்ற. மக்கா நிறைய சிறப்பு இருக்கு. செங்கம்மாரி நோயும் இல்லை, தீனமில்லை பக்தன்மாரே, திரும்பி நீங்கள் வர வேண்டாம், தெய்வ சுனை அங்கே உண்டு. கண்ணாடி பார்த்தப்பட்டு கடிய துயில் அடை உண்டு. குருநீர் பொன் இடுவதற்கு கொடுத்து வச்சு இருக்குதப்பா. தூங்கு மஞ்ச மேடை உண்டு, சுகம் கொடுக்க நான் இருக்கிறேன் ஐயா இருக்கேங்க. அதை விட என்ன சுகம் இல்லையா? அப்பனொரு வண்டாரம் அதிக சுகம் எங்க பிள்ளைகளுக்காக கொண்டு வந்துரு. அப்படிப்பட்ட உயர்ந்த சுகத்தை அருளக்கூடியதான் எது? வைகுண்டப்பதி, தர்ம யுக வாழ்வு. அந்த வாழ்வை பார்த்து ஐயா சொல்ற அந்த யுகத்தை, அந்த சிறப்பை, தன்மையை கண்டு இங்க நாராயணத்தை சொல்றார். அப்பா நான் அங்கே இருந்திருந்த அந்த பதியை நான் கண்டிருக்க மாட்டேன் என்று சொன்ன உடனே அந்த மகனை வா வந்து அழைத்து அருகிலே நிற்கக்கூடிய 2 முனிமார்கள் அவங்கள வந்திருக்காங்க. யாரு? அந்த பார்க்கடலில் விஞ்சை கொடுத்து தகப்பன் நாராயணன்
வைகுண்டரை பூலோகத்திலே கரியணிக்க போய்வாய் மகனே என்று அனுப்புகின்ற போது 2 முனிமார்களை அனுப்பினார். தலைமுனி, ஞானமுனி. என் பிள்ளை தவம் இருக்கிற இடத்துல நீங்கள் சாட்சியாக இருக்கோப்பா அப்படின்னு சொல்லி அந்த சாட்சிக்கு அனுப்பப்பட்ட முனிகளை அழைத்து ஐயா கேட்கின்றார், பரம்பரிய மாமுனியே, தவறாமல் சொல்லி என் பையன் அங்கு இருந்து நடத்திய முறைகளில ஏதாவது தப்பிதம் இருக்குதா? நீங்க என்ன வேண்டாம், யாருக்கும் பதற வேண்டாம், அதுல எந்த முறையும் நீங்க தவற வேண்டாம், எல்லாவற்றையும் நீங்க கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு அந்த முனிமார்களிடம் ஐயா கேட்கின்றார். நாராயணருக்கு தெரியாதது அல்ல இல்லையா, அவர் தான் எல்லாமா இருக்கிறாரு. இருந்தாலும் மகன் வைகுண்டர், அவர் நெறியில நின்று வளர்ந்து வாழ்ந்து வந்தவர், கலியழித்தவர். அதுவும் நம்ம அந்த ஆகமத்துல படிச்சு கேட்டுக்கொண்டுதான் வருகிறோம். ஆனா அவருக்கு ஒரு சாட்சி உங்க வைக்கின்றார். இதான் நாராயணம் கலியழிக்க வருகின்ற போது நான் எப்படி வருவேன் என்று சொன்னார். கலைக்கோட்டு முனிக்கு சொன்ன உபதேசம், தாய் தமர்கள் என்று தமது கிளைகள் என்று வாய் உரமாய் பேசும் வம்பர் என்று பார்ப்பது இல்லை. என் பிள்ளை சொந்த பிள்ளை கூட நான் நினைச்ச மாட்டேன், பார்க்க மாட்டேன். என் சுற்றம், என் பற்றம், என் கிளை, எனக்கு அது பண்ண அப்படிலாம் பார்க்க மாட்டேன். அன்பு எது, வம்பு எது. இப்ப வைகுண்டருக்கு என்னதாங்க ஒரு சொல்ல போனா அவருக்கும் ஒரு நடுத்திருப்பு என்றுதான் சொல்லுது இல்லையா. இங்க அந்த வைகுண்டரை நடுநிறுத்தி முனிமார்களிடம் கேட்கின்றார். அந்த முனிமார்கள் வழங்கி சொல்லுகின்றார்கள், கண்ணுக்குள் மணியாய் நின்ற காரண குருவே ஞான விண்ணுக்குள் எவர்க்கும் வேத வெளிச்சுடரான மூர்த்தி ஒன்னுக்குள் ஒன்னாய் நின்றே உலகீரே அன்னைக்கும் கடந்த ஜோதி அறிகுளம் அறியாதேதோ. கண்ணுக்குள் மணியாய் இருக்கின்றவனே, காரண குருவே, ஞான வெண்ணுக்கும் எவர்க்கும் வேத வெளிச்சுடரான நிற்கின்ற மூர்த்தியே, ஒன்னுக்குள் ஒன்னாய் நின்று 7 புவனத்தையும் காக்கக்கூடிய அணுவையும் கடந்த ஜோதியானவனே, உம்முடைய அறிவுள்ளம் அறியாததையா நாங்க சொல்ல போறோம். ஏன், எறும்புகளை யானை முதல் 84 லட்சம் ஜீவவேத உயிர்களுக்கு உருப்பொருளாக, உயிருக்கு உயிராக நிற்கக்கூடியவர் யாரு? இங்க கேட்கக்கூடிய நாராயணன். அவருக்கு தெரியாதது இல்லை. இருந்தாலும் ஐயா நீ கேட்டதனால நாங்க சொல்லுகிறோம் என்று சொல்லி பணிந்து தன்னடக்கத்தோடு 2 முனிகளும் சொல்லுகின்றார்கள். என்ன என்பதை தொடர்ந்து வாசகத்திலே நாம் அறிவோம்.